ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி நான் எல்லா குழம்பு வகைகளுக்கும் நம்ம ஆட் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபிங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்ய போகிறேன்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நம்ம காஷ்மீரி மிளகாய் வத்தல் தனியாக கலருக்கு போடுறோன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நான் அரைக்கிற நம்ம குழம்பு மிளகாய் தூள்லையே நம்ம இந்த காஷ்மீரி மிளகாய் வத்தலை சேர்த்து அரைச்சோன்னா உங்களுக்கு அந்த குழம்புக்கு தேவையான அந்த கலரும் அந்த அட்ராக்டிவ் நேச்சரும் உங்களுக்கு கிடச்சிருங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க அளவுகளை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க. இது போல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் கலராகவும் கலர்ஃபுல்லாகவும் வருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முழுமல்லி 1/2 கிலோ போல் எடுத்திருக்கேங்க. 2 பேட்சாக போட்டு வறுத்துக்கோங்க. ஒரே சட்டியில் நம்ம போட்டு வறுக்க முடியாது. லேசாக நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் முழுமல்லி கடையிலேருந்து வாங்கினது வெயிலில் காய வச்சிடணுங்க. வெயிலில் நல்லா காய வச்சு அதில் உள்ள தூசியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் வறுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. உங்களுக்கு அந்த மல்லி மணம் வருங்க. 2 பேட்சாக போட்டு வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய கடாய் இருக்குன்னா மொத்தமாக நீங்கள் 1/2 கிலோ போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு முழுமல்லி நொறுங்குறப்போ சடக்குன்னு இப்படி நொறுங்கணுங்க. இப்படி நொறுங்கிடுச்சுன்னா நீங்கள் நல்லா வறுத்துட்டிங்கன்னு அர்த்தம். உடனே நீங்கள் எடுத்து வச்சிடலாம், அதை ஆற வச்சிடலாம். செகண்ட் பேட்சும் அதே மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க. முழுமல்லி நல்லா அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோ மிளகாய் வத்தலும் 1/4 கிலோ காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் வத்தல் ஏன்னா கலருக்காண்டி நான் காஷ்மீரி குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் வத்தலும் நான் மொட்டை மாடி வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுட்டு சுக்குநூறாக ஆனதுக்கப்புறம் தாங்க நான் அந்த மாதிரி வடச்சட்டியில் போட்டு வறுக்கிறேன். வெயிலில் காய போட்டு வச்சாதாங்க உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். இதுவும் இப்போ நல்லா வறுத்துருச்சுங்க. அதையும் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் வத்தல் 1/4 கிலோங்க. உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் வத்தல் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சுருக்காக இருக்கும். இது இந்த சுருக்கு போகிற அளவுக்கு நீங்கள் வறுக்கணுங்க. சிம்மிலே வச்சு இந்த மாதிரி சுருக்காக இருக்குங்க காஷ்மீரி மிளகாய் வத்தல். சுருக்கு போகிற அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். கருகிடக்கூடாது. சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் காய போட்டு எடுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல், காஷ்மீரி வத்தல், முழுமல்லி இந்த 3 பொருள் மட்டும் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு வெயிலில் காய போட்டு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெறும் சட்டியில் இப்படி வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஓரளவு சுருக்கு போயிடுச்சுங்க. அதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 100 கிராம். இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருப்பீங்க. 100 கிராம் அப்படின்னு அளவு வாங்கிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் அது வெறும் கடாயில் போட்டு இப்படி நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஜீரகம் மணம் வரும். கொஞ்சம் அந்த ஜீரகம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக உங்களுக்கு மாறி இருக்குங்க. மாறினதுக்கப்புறம் அதையும் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஜீரகம் வறுத்ததுக்கப்புறம் சோம்புங்க, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சோம்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் 50 கிராம் போல் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருப்பீங்க. 50 கிராம் அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிற மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ்க்கு வருங்க இந்த மசாலா. இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் இப்போ இதுவும் பொன்னிறமாக மாறிடுச்சு சோம்பும். இதே நீங்கள் எடுத்து ஆற வச்சுக்கலாம். வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு தாங்க நீங்கள் மசாலா மிஷினில் அரைக்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் சோம்புக்கு அப்புறம் கருப்பு மிளகு, முழு மிளகு 50 கிராம் அது சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் நல்லா சேர்ப்பீங்கன்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது நான் போட்டிருக்கதே கொஞ்சம் காரம் வருங்க. 50 கிராம் நான் சரியான அளவு போட்டிருக்கேன். 1/2 கிலோ மல்லிக்கு 50 கிராம் போட்டிருக்கேன். இப்போ அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு 25 கிராம் போட்டிருக்கேங்க. இந்த கடுகு பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போதே டப்னு வெடிக்கும். இது வெறும் சட்டியில் பாருங்கள் எல்லாமே பொரியும். எல்லாம் பொரிஞ்சு முடிஞ்சு அப்படியே அடங்குங்க. அடங்கி உங்களுக்கு இந்த நேரத்தில் மாறிடும். இப்போ நீங்கள் இதையும் எடுத்து வச்சு கடுகையும் கீழே இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு கீழே இறக்கி வச்சு இந்த பாருங்கள் ஒன்று ஒன்றா பொரியுது பாருங்கள். இப்போ அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் 25 கிராமுங்க. வெந்தயம் ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க. இதுதான் சரியான அளவு 25 கிராமுங்க. இப்போ இதுவும் பொன்னிறமாக மாறிடுச்சு. சிம்மிலே வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க வெறும் சட்டியில். முழுமல்லி மட்டும்தான் நான் எண்ணெய் ஊற்றி வறுத்தேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சேர்த்து இதுவும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுவும் பாருங்கள் இப்போ பொன்னிறமாக மாறிடுச்சு. இதையும் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்புங்க. துவரம்பருப்பு 50 கிராம் சேர்த்துருக்கேங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா அந்த பொன்னிறமாக மாற எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருங்க. வெறும் கடையில் பாருங்கள். இது பாருங்கள், இந்த வெறும் கடையில் இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியோ இந்த சட்டிலையோ ஒரு தண்ணி இருக்கக்கூடாதுங்க. காய வைக்கிற நீங்கள் இதை வறுத்துட்டு இதை ஆற வைக்கிற தட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. தண்ணியே படக்கூடாதுங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா 6 மாதம் எதுவும் பூச்சியோ வண்டு படாமல் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்புக்கு அப்புறம் கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு 50 கிராம் சேர்த்துருக்கேங்க. அதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம்
உளுத்தம்பருப்பு 25 கிராம் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி, பச்சரிசி 25 கிராம். நீங்கள் ஏதாவது அந்த 50 கிராம் பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்க, அதில் போட்டு எல்லாமே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு 50 கிராம் பேக்கெட் மாதிரி வாங்கியிருப்பீங்க. நம்மக்கிட்ட வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து வெயிங் மிஷின்லாம் இருக்காதுங்க, இது எல்லாத்தையும் நம்ம அளந்து பார்க்குறதுக்கு. அதனால் ஒன்று கடையில் எழுதி கொடுத்து கரெக்ட் அளவில் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த 50 கிராம் பேக்கெட் போல் ஏதாவது அளவு வச்சுருப்பீங்களா, அதில் அளந்து போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு. அரிசி வறுப்பட்டு விரலி மஞ்சள் வந்து 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இது அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் வந்து உங்களுக்கு குழம்போட கலர் போயிருங்க. குழம்பு மிளகாய் தூள் வந்து நமக்கு நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வரணும். மஞ்சள் வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். அது நல்லா லைட்டாக சூடில் வறுப்படுங்க. அப்புறம் இந்த காயம் வந்து கட்டி பெருங்காயம் தாங்க சேர்க்கணும். இது நல்லா அப்படியே மெல்ட் ஆகுங்க. மெல்ட் ஆகி அப்படி இலகும். அந்த மாதிரி ஸ்டேஜில் உடனே எடுத்துருங்க. இதுவும் வறுப்பட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து 2 கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா அப்படியே பேப்பர் மாதிரி ஆகணுங்க, கருகிடக்கூடாது. பேப்பர் மாதிரி அந்த மாதிரி பேப்பர் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதையும் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு 1 hour நல்லா ஆறணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசால் திரிக்கிற மெஷின் கடையில் கொண்டு போய் அரைச்சிங்கன்னா, நல்லா பவுடராக அரைச்சி வாங்கிட்டிங்கன்னா, அரைச்சி வாங்கினதுக்கப்புறம் நல்லா காய வச்சுக்கோங்க, ஆற வச்சுக்கோங்க. சூடாக அப்படியே பாட்டிலில் அடைச்சி வச்சிடாதீங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் நல்லா எதில் நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரோ சில்வர் பாத்திரத்திலே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த பூச்சி வண்டு வராமல் நல்லா அப்படியே இருக்குங்க. தண்ணி படக்கூடாது எதுலேயுமே. நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதுனால தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நல்லா கலர் கிடைக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா வந்து திரிச்சாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், புளிக்குழம்பு, குருமா குழம்பு, வெஜிடேரியன்ஸ் தேவையான எல்லா குழம்புங்க, அப்புறம் நான் வெஜிடேரியன் குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மசாலா வந்து பயன்படுத்தலாம். இந்த ஒரு மசாலாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே போட்டு நீங்கள் நல்லா மசாலா வந்து பரட்டிட்டு அப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா மசாலா உள்ள நல்லா இதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த குழம்பு மிளகாய் தூள் நான் சொல்லியிருக்க அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.